வணக்கம் நேயர்களே, செய்திகளை வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் இன்று கூடுகிறது அதிமுக பொதுக்குழு தீர்மானத்தை இறுதி செய்யும் குழு. பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்யும் தனி தீர்மானம் தயாராகும் என தகவல். சென்னையில் இரண்டாவது நாளாக இரவு நேரத்தில் கனமழை. திருவள்ளூரில் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின் விநியோகம் பாதிப்பு. சிறுவாணி அணையிலிருந்து கோவையின் குடிநீருக்கு கூடுதல் நீரை திறந்துவிட்டது கேரள அரசு. இரு மாநிலங்களும் இணைந்து வளர்ச்சியை உறுதி செய்வோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழகத்தில் நேற்றும் 600க்கும் மேல் கொரோனா பாதிப்பு. சென்னையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிய மாநகராட்சி அறிவுரை. தனியார் மருத்துவமனைகளுடன் இணைந்து இலவசமாக பூஸ்டர் தடுப்பூசி போட நடவடிக்கை. அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்பட வாய்ப்பில்லை. சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் திட்டவட்டம். பொறியியல் படிப்புகளுக்கு முதல் நாளில் 18,000 பேர் விண்ணப்பம். +2 தேர்வு முடிவு வெளியான நிலையில் அதிகரிக்க வாய்ப்பு. இமாச்சல் பிரதேசத்தில் ரோப் கார் பழுதடைந்த காரணத்தால் அந்திரத்தில் தவித்த சுற்றுலா பயணிகள். நீண்ட போராட்டத்திற்கு பின் 11 பேர் பத்திரமாக மீட்பு. குடியரசுத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்ய இன்று கூடுகிறது பாஜக ஆட்சி மன்ற குழு. 17 எதிர்க்கட்சிகள் இணைந்து தனியாக ஆலோசனை. அக்னிபத் திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி குடியரசுத் தலைவரிடம் காங்கிரஸ் குழு வலியுறுத்தல். பிரதமர் மோடியை சந்தித்து முப்படை தளபதிகள் இன்று விளக்கம் அளிப்பதாக தகவல். வெளிநாடுகளில் இருந்து வருவோருக்கு தடுப்பூசி சான்றிதழ் அல்லது கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம். மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு. இலங்கையில் அதிபரின் அதிகாரத்தை குறைக்க நடவடிக்கை. 21வது சட்ட திருத்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல். மைசூரில் இன்று நடைபெறும் யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். योग के साथ शुरू हो, इससे बेहतर शुरुआत क्या हो सकती है। लेकिन हमें योग को किसी एक खास समय और स्थान तक ही सीमित नहीं रखना है। हमने देखा भी है, हमारे यहां घर के बड़े, हमारे योग साधक दिन के अलग अलग समय में प्राणायाम करते हैं। कई लोग अपने ऑफिस में भी काम के बीच में कुछ देर दंडासन करते हैं, फिर दोबारा काम शुरू करते हैं। हम कितने भी तनावपूर्ण माहौल में क्यों न हो, कुछ मिनट का ध्यान हमें रिलैक्स कर देता है, हमारी प्रोडक्टिविटी को बढ़ा देता है। इसलिए हमें योग को एक अतिरिक्त काम के तौर पर नहीं लेना है। हमें योग को जानना भी है, हमें योग को जीना भी है। हमें योग को पाना भी है, हमें योग को अपनाना भी है, और हमें योग को पनपाना भी है। और जब हम योग को जीने लगेंगे, योग दिवस हमारे लिए योग करने का नहीं, बल्कि अपने स्वास्थ्य, सुख और शांति को सेलिब्रेट करने का माध्यम बन जाएगा। साथियों, आज समय है कि हम योग से जुड़ी अनंत संभावनाओं को साकार करें। आज हमारे युवा बड़ी संख्या में योग के क्षेत्र में नए नए आइडियाज के साथ आ रहे हैं। इस दिशा में हमारे देश में आयुष मंत्रालय ने स्टार्टअप योगा चैलेंज भी लॉन्च किया है। योग के अतीत को
योग की यात्रा को और योग से जुड़ी संभावनाओं के लिए यहां मैसूरू के दशहरा ग्राउंड में इनोवेटिव डिजिटल एग्जीबिशन भी लगी है। मैं देश के और दुनिया के सभी युवाओं में से इस तरह के प्रयासों से जुड़ने का आह्वान करता हूं। मैं वर्ष 2021 के लिए प्राइम मिनिस्टर अवार्ड्स फॉर आउटस्टैंडिंग कंट्रीब्यूशन फॉर प्रमोशन एंड डेवलपमेंट ऑफ योगा के जो विनर्स हैं, मैं उन सभी विनर्स को हृदय से बहुत बहुत बधाई देता हूं। மைசூரில் நடைபெறும் யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றி வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். சென்னையில் இரண்டாவது நாளாக இரவு நேரத்தில் கனமழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழையால் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருளில் மூழ்கின. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பிற்பகல் வேளையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக விட்டுவிட்டு மழை பெய்தது. தினந்தோறும் மழை பெய்து வருவதால் கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மேலும் பெய்த மிதமான மழையில் சுற்றுலா பயணிகள் நனைந்தபடி படகு சவாரி செய்தும் ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். நாகை சுற்றுவட்டார பகுதிகளில் குறுவை சாகுபடிக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் திடீர் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகை சுற்றுவட்டார பகுதிகளான வெளிப்பாளையம், புத்தூர், சிக்கல், செல்லூர், பாலையூர் உள்ளிட்ட இடங்களில் திடீர் கனமழை பெய்தது. மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தற்போது குறுவை சாகுபடி பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு இந்த மழை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் நகர் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கு பெய்த மழையால் பாரதி நகர் மற்றும் ஓம் சக்தி நகர் பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. மழைநீருடன் கழிவுநீரும் கலந்ததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். சென்னை நகரின் பெரும்பாலான பகுதிகளில் இரண்டாவது நாளாக இரவு நேரத்தில் கனமழை பெய்தது. இடி மின்னலுடன் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. கோயம்பேடு, நெற்குன்றம், வானகரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. முக்கிய சாலைகளில் ஆங்காங்கே குளம் போல் தண்ணீர் தேங்கியது. தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், எண்ணூர், பெரம்பூர், திருவிகாநகர் போன்ற பகுதிகளிலும் மழை பெய்தது. தண்டையார்பேட்டை பகுதியில் இரவு நேரத்தில் மின்சார டிரான்ஸ்பார்மர் வெடித்ததால் மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டது. நீண்ட நேரத்திற்கு பிறகு ஊழியர்கள் அதனை சரி செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை, நம்பாக்கம், பெண்ணாலூர், திருவாலாங்காடு, புதுச்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருளில் மூழ்கின. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு, கலவை, நெமிலி, அரக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேல் இடைவிடாமல் கனமழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். சிவகங்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஒக்கூர், மதுகுப்பட்டி, நாட்டரசன் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கனமழை பெய்தது. வெப்பம் குறைந்து குளுமையான சீதோஷண நிலை நிலவியதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அதிமுக பொதுக்குழுவுக்கான தீர்மான தயாரிப்பு குழுவின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக தேர்வு செய்வதற்கான தனி தீர்மானம் இறுதி செய்யப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக பொதுக்குழு கூட்டம் சென்னை அடுத்த வானகரத்தில் நாளை மறுதினம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒற்றை தலைமை கோரிக்கை எழுந்ததால் பரபரப்பு நிலவி வருகிறது. இந்த நிலையில் பொதுக்குழுவுக்கான தீர்மானத்தை இறுதி செய்யும் குழுவின் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இதில் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக தேர்வு செய்வதற்கான தனி தீர்மானம் இறுதி செய்யப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்புள்ளதால் இன்றைய கூட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று இபிஎஸ் ஆதரவு நிர்வாகிகள் கூறியிருக்கக்கூடிய நிலையில் அதனை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார்.
அதிமுகவில் உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள சூழலில் செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் ஆதரவு துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் கட்சி தொண்டர்களின் கோரிக்கைகளை ஓபிஎஸ் கடிதமாக எழுதி இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பியுள்ளதாக கூறினார். அந்த கடிதத்தில் பலமுறை நடைபெற்ற இடத்திலேயே பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் போதிய இடமில்லாததால் சிறப்பு அழைப்பாளரை அழைக்க முடியாது என கூறுவது ஏற்புடையதல்ல என்றும் ஒற்றை தலைமை கருத்தால் தொண்டர்கள் மத்தியில் குழப்பம் நிலவுவதாகவும் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளதாகவும் வைத்திலிங்கம் கூறினார். இத்தகைய அசாதாரண சூழல் காரணமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது எனவும் பொதுக்குழு கூட்டத்திற்கான நிகழ்ச்சி நிரலே இதுவரை நிர்வாகிகளுக்கு கிடைக்கப் பெறவில்லை எனவும் கடிதத்தில் ஓபிஎஸ் குறிப்பிட்டுள்ளதாக வைத்திலிங்கம் கூறினார். கழகத்தின் நலன் கருதி 23/6/2022 அன்று நடைபெறவுள்ள செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தினை தற்போதைக்கு தள்ளி வைக்கலாம் என்றும் அடுத்த கூட்டத்திற்கான இடம், நாள் மற்றும் நேரத்தை கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய நாம் இருவரும் கலந்து ஆலோசித்து பின்னர் முடிவு செய்யலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கழக ஒருங்கிணைப்பாளர். பொதுக்குழு கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டுமென ஓபிஎஸ் வலியுறுத்தும் நிலையில் திட்டமிட்டபடி வரும் 23ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் எனவும் அதில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் நிச்சயம் பங்கேற்பார் என்றும் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். மேலும் பொதுக்குழு நடைபெறும் ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தையும் எடப்பாடி ஆதரவு முகாம் நேரில் ஆய்வு செய்தது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முனுசாமி இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் கடிதம் எழுதியது தெரியாது என கூறினார். இந்த சந்தேகமே தேவையில்லை. அவரு நீண்ட காலமாக இந்த கட்சியில் இருக்கின்றவர், இந்த கட்சியில் பல்வேறு பதவிகளை வகித்தவர், இப்பொழுதும் ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தலைவர் உறுதியாக வருவார், பொதுக்குழுவில் கலந்து கொள்வார், கருத்துக்களை சொல்லுவார். பொதுக்குழு என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை ஒருங்கிணைப்பாளரும் ஏற்றுக்கொள்வார், இணை ஒருங்கிணைப்பாளரும் ஏற்றுக்கொள்வார், எங்களை போன்ற இங்க இருக்கின்ற அனைவரும் ஏற்றுக்கொள்வார். இதனிடையே அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கை முன்கூட்டி விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி மனு தாக்கல் செய்தார். அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றால் கலவரம் வெடிக்க வாய்ப்பு உள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் சூரியமூர்த்தி அதிமுகவை சேர்ந்தவரே இல்லை எனவும் அவரின் மனுவை நிராகரிக்க வேண்டும் என்றும் இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பொதுக்குழு கூட்டத்தை தள்ளி வைக்க வேண்டுமென இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதிய கடிதத்தை நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பு தாக்கல் செய்தது. இதையடுத்து அனைத்து மனுதாரர்களும் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தது. இந்நிலையில் சென்னையில் உள்ள ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவீந்திரநாத் பொதுக்குழு விவகாரத்தில் 3 வகையான வழிமுறைகள் பின்பற்றப்படுவதாக தெரிவித்தார். அதாவது கடிதம் அனுப்பும் நடவடிக்கையை ஓ பன்னீர்செல்வம் மேற்கொண்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு ஒரு முடிவை எடுக்கும் என்றும் நீதிமன்றம் செல்வது குறித்து சட்ட வல்லுநர்கள் ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து தனது தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து எடுத்துரைத்ததாகவும் அவர் கூறினார். அதே நேரம் முதலமைச்சரின் மருமகன் சபரீசனை தாம் சந்தித்ததாக கூறப்படுவதில் உண்மையில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒரு முடிவை அவர் ஒருங்கிணைப்பாளர் எடுத்திருக்கார். ஒன்று, இது தமிழ்நாடுனுடைய அரசு ஒரு முடிவை எடுக்கும். சட்ட வல்லுநர்களோட இதை நீதிமன்றத்தை நாடுவது கூட சட்ட வல்லுநர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ 3 ஆங்கிள் நடந்துட்டு இருக்கு. இதை நான் இப்ப கருத்து சொன்னா சரியா இருக்கு. அன்னைக்கு நடந்த திசா மீட்டிங்ல மாண்புமிகு முதலமைச்சர் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அதாக என்னுடைய தேனி பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கைகளை நான் வலியுறுத்தினேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டேன். இதை அரசியலாக்குவது என்பது எந்த வகையில் நியாயம் என்பது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு இருந்து வரும் நிலையில் உள்ளூர் மக்கள் சிலர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக தூத்துக்குடி மக்கள் வாழ்வாதார பாதுகாப்பு சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள் 25,000 குடும்பங்களின் வாழ்வாதாரமாக இருந்து வந்த ஸ்டெர்லைட் ஆலையை விற்பனை செய்யும் முடிவை அந்த நிறுவனம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரினர். மேலும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கும் வகையில் தமிழக அரசு நிபுணர்கள் குழுவை அமைத்து ஆய்வு செய்யவும் கேட்டுக்கொண்டனர். தவறும் பட்சத்தில் ஆலையை திறக்க கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் கூறினர். எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு ஒரு மாதத்தில் நீங்கள் இதை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அல்லது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் நீங்கள் என்ன சொல்லுங்களா, தட் வில் பி த ஃபைனல். அது வரையணும். நாங்கள் ஸ்டெர்லைட் கம்பெனியை ரிக்வெஸ்ட் பண்ணி ஐயா கொஞ்சம் பொறுத்துங்க,
நாங்க உங்களுக்கு ஆதரவு இருக்கோம், மக்கள் ஆதரவு இருக்கு, உங்கள்கிட்ட நியாயம் இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். போலீஸ்ல எல்லாத்துலயும் பர்மிஷன் இது வரைக்கும் நாங்க போராட்டம் நடத்தணும், நாங்களும் அந்த மாதிரி எங்களுடைய கோரிக்கையை சொல்லணும்னா நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பர்மிஷனே கிடைக்கல, எங்களுடைய கோரிக்கையை சொல்ல முடியல. அதனாண்டி அவர் வந்து வெக்ஸ் ஆகி எப்ப பார்த்தாலும் தூத்துக்குடியில ஏதோ எதிர்ப்பு இருக்கிற பிம்பத்தையே காமிச்சிட்டே தான் இருக்காங்க. ஆதரவு யாருமே இல்லைங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரா என்னன்னு தெரியல அனில் அகர்வால் ஐயா. அதனாண்டி இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடணும்னு சொல்றாங்க. ஆனா அப்படி மூடுனா எங்களுடைய தூத்துக்குடி வந்து வளர்ச்சி பெறாது, தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த ஒரு நிறுவனமும் வராது. இந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்து எதிர்காலத்தில் திறப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அதுதான் முதலமைச்சர் எடுத்திருக்கிற நிலைப்பாடு. அதுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறோம். ஆமாம், அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏதாச்சும் இருந்தால் அது வந்து அது வந்து சுற்றுச்சூழல் பாதிக்காத மக்கள் ஏற்றக்கூடிய ஏதோ ஒரு நல்ல மாதிரி இருந்தால் எதிர்காலத்தில் பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கணும். மைசூரில் நடைபெறும் யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். अपने हाथों को बगल से कंधों की ऊंचाई तक ले आई. ಉಸಿರನ್ನು ಒಳಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾ ಎರಡು ಕೈಗಳನ್ನು ಭುಜದವರೆಗೆತ್ತಿ ಶ್ವಾಸ छोड़ते हुए अपने उंगलियों को अपने कंधे पर रखी. ಉಸಿರು ಬಿಡುತ್ತಾ ಕೈ ಬೆರಳುಗಳನ್ನು ಭುಜದ ಮೇಲೆ ಇರಿಸಿ दोनों कोहनियों को आगे से पीछे की ओर 2 बार घुमाइए. आगे से पीछे की ओर 2 बार घुमाइए. ಎರಡು ಮೊಣಕೈಗಳನ್ನು प्रदक्षिणाकारವಾಗಿ 2 ಬಾರಿ ತಿರುಗಿಸಿ. अब विपरीत दिशा से भी यह अभ्यास श्वास प्रश्वास के बाद 2 बार कीजिए. विरुद्ध दिक्किನಲ್ಲಿ ಅಭ್ಯಾಸವನ್ನು 2 ಬಾರಿ ಮಾಡಬೇಕು. श्वास छोड़ते हुए दोनों भुजाओं को वापस ले आइए. ಉಸಿರನ್ನು ಹೊರಹಾಕುತ್ತಾ ಕೈಗಳನ್ನು ಯಥಾಸ್ಥಿತಿಗೆ ತನ್ನಿ. अगला अभ्यास कटी चालन क्रिया. पैरों के बीच थोड़ी दूर बनाइए. पादಗಳ ಮಧ್ಯ ಅಂತರವಿರಲಿ. हाथों को कंधे की सीध में எட்டாவது சர்வதேச யோகா தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் மைசூருவில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுசித்ரா தற்போது நம்முடன் இணைப்பிருக்கிறார். சுசித்ரா, விவரம் என்ன? விஷ்ணு, சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் சுமார் 75 இடங்களில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை பாஜக மற்றும் மத்திய அரசு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு தற்பொழுது மைசூரில் நடைபெற்று வரும் இந்த யோகா தின நிகழ்ச்சியில் தற்பொழுது பிரதமர் மோடி பங்கேற்று அந்த 15,000 பேர் பங்கேற்றுள்ள அந்த அனைவருமே வந்து யோகாவை தற்பொழுது செய்து நம்மால் பார்க்க முடிகிறது. மைசூரில் உள்ள அரண்மனை மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றிருக்கிறார். மிக முக்கியமாக இந்தியா முழுவதும் ஒவ்வொரு நடத்தப்பட்டு வரும் அந்த 75 இடங்களிலும் மத்திய அமைச்சர்கள், பாஜக நிர்வாகிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் இந்த யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்சியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. டெல்லி, அசாம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் யோகா தினத்தை கடைபிடிப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை வந்து மத்திய அரசானது செய்துள்ளது. டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாபா ராம்தேவ் ஆகியோரும் இந்த செங்கோட்டையில் நடைபெறும் அந்த யோகா தின நிகழ்ச்சியை தற்பொழுது பங்கேற்று யோகா பயிற்சி செய்து வருகிறார்கள். இந்தியா முழுவதும், அதாவது இந்தியாவினுடைய 75வது சுதந்திர ஆண்டு கொண்டாடப்பட்டு வரும் இந்த வேளையில் 75 இடங்களில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்கும் இந்த சர்வதேச யோகா தினத்தை வந்து தற்பொழுது கடைபிடிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விஷ்ணு, अब हम ಯೋಗಾಸನों का अभ्यास करेंगे. ಈಗ ನಾವು ಯೋಗಾಸನಗಳ ಅಭ್ಯಾಸ ಮಾಡೋಣ. ಮೊದಲ ಅಭ್ಯಾಸ ताड़ासन. पैरों के बीच 2 इंच की दूरी बनाए. कालुಗಳ ಮಧ್ಯೆ 2 इंचಗಳ अंतर इरली. श्वास भरते हुए हाथों को सामने से कंधों के स्तर तक ले आए. उसे श्वास छोड़ते हुए दोनों हाथों को उंगलियों में आपस में फंसाए. ಕೈ ಬೆರಳುಗಳನ್ನು ಜೋಡಿಸಿ हथेलियों को उल्टा कीजिए. हस्तಗಳನ್ನು ತಿರುಗಿಸಿ श्वास भरते हुए हाथों को ऊपर से ले आए. ಉಸಿರು ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಏಡಿयों को उठाइए. पंजों पर संतुलन बनाए. ಹಿಮ್ಮಡಿಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ समतोलन कायदुಕೊಳ್ಳಿ. सामान्य श्वास प्रश्वास के साथ आसन में बने रहिए. ताड़ासन शरीर में संतुलन और दृढ़ता प्रदान करता है. एडियों को वापस ले आइए. हिम्मडिಗಳನ್ನು ಯಥಾಸ್ಥಿತಿಗೆ ತನ್ನಿ
श्वास छोटे हुए हाथों को सामान्य स्थिति में ले आइए। ಉಸಿರನ್ನು ಬಿಡುತ್ತಾ ಕೈಗಳನ್ನು ಸಾಮಾನ್ಯ ಸ್ಥಿತಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬನ್ನಿ। विश्राम कीजिए, विश्रांति। वृक्षासन। श्वास छोटे हुए दाहिने पैर को मोड़िए। ಉಸಿರನ್ನು ಹೊರಗೆ ಹಾಕುತ್ತಾ ಬಲಗಾಲನ್ನು ತಿರುಗಿಸಿ दाहिने तलवे को बाएं पैर की जंघा पर रखने का प्रयास कीजिए। ಎಡಗಾಲಿನ ಹಿಮ್ಮಡಿಯನ್ನ ಎಡಗಾಲಿನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಡಲು ಪ್ರಯತ್ನಿಸಿ। श्वास भरते हुए अपने हाथों को ऊपर उठाइए, नमस्कार मुद्रा बनाइए। पूरा स्ट्रेच करते हुए नमस्कार मुद्रा करेंगे। वृक्षासन की स्थिति में सामान्य श्वास प्रश्वास के साथ इस आसन में बने रहे। श्वास छोड़ते हुए हाथों को और पैरों को नीचे ले आइए। ಉಸಿರನ್ನು ಹೊರಗೆ ಹಾಕುತ್ತಾ ಎರಡು ಕೈಗಳನ್ನು ಕಾಲುಗಳನ್ನು ಕೆಳಗೆ ತನ್ನಿ। अब बाएं पैर को मोड़ते हुए दाहिने पैर को जंघा पर रखिए। ಎಡಗಾಲನ್ನು ಮಡಚಿ ಬಲಭಾಗದ ತೊಡೆಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಡಿ। श्वास भरते हुए अपने हाथों को ऊपर उठाए, नमस्कार मुद्रा बनाए। ಉಸಿರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ನಮಸ್ಕಾರ ಮುದ್ರೆಯನ್ನು ಮಾಡಿ। ತುಂಬಾ ಸುಂದರವಾದಂಥ ದೃಶ್ಯ। ಚಾಮುಂಡಿಗೆ ನಮ್ಮ ನಮನ, माँ चामुंडी नम नमन। अब श्वास छोड़ते हुए हाथों और पैरों को नीचे ले आइए। ಉಸಿರನ್ನು ಬಿಡುತ್ತಾ ಕೈ ಕಾಲುಗಳನ್ನು ಕೆಳಗೆ ತನ್ನಿ। ಸ್ವಲ್ಪ विश्रांति पड़ेरी, विश्राम कीजिए। अगला अभ्यास पाद हस्तासन। अपना पैरों के बीच 4 इंच का अंतर रखिए। ಕಾಲುಗಳ ಮಧ್ಯೆ 4 ಇಂಚುಗಳ ಅಂತರವಿರಲಿ। श्वास भरते हुए எட்டாவது சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மைசூருவில் நடைபெறக்கூடிய அந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். அதேபோல் புதுச்சேரியிலிருந்து வரக்கூடிய காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் உள்ளிட்டோர் அந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். மைசூரு, புதுச்சேரி, லக்னோ, திருநெல்வேலி என்று பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேசம் லக்னோவில் யோகி ஆதித்யநாத் அவர்களும் அந்த யோகா நிகழ்வில் பங்கேற்று யோகாசனம் செய்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 8வது சர்வதேச யோகா தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலையில் மைசூரு அரண்மனை மைதானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் யோகாசன நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகாசனம் செய்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா, புதுச்சேரி, உத்தரப்பிரதேசம், திருநெல்வேலி என்று பல்வேறு பகுதிகளிலும் இந்த யோகாசன நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். இமாச்சல் பிரதேசத்தில் அந்தரத்தில் பழுதாகி நின்ற ரோப் காரில் இருந்த அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மலை பிரதேசமான இமாச்சலில் உள்ள பர்னோவோ பகுதிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் ரோப் காரில் பயணம் செய்வதை தவறு விடுவதில்லை. இந்த நிலையில் 11 பேருடன் சென்ற ரோப் கார் ஒன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதி வழியிலேயே அந்தரத்தில் நின்றது. இதில் 4 பெண்கள் உட்பட 11 பேர் சிக்கிக் கொண்டனர். இதையடுத்து அங்கு வந்த மீட்புப் படையினர் 2 பேரை மட்டும் உடனடியாக மீட்டனர். பெரும் போராட்டத்திற்கு பின்னர் மீதமிருந்த 9 பேரையும் பத்திரமாக தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டனர். उतारो उतारो उतारो, दोनों को भी, सबको उतारो, सबको उतार लो। தமிழகத்தில் தனியார் மருத்துவமனைகளுடன் இணைந்து இலவச பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை தொடங்க உள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாகவே கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் 686 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அளவில் மாநில மருத்துவத்துறை தெரிவித்திருக்கிறது. மாநிலம் முழுவதும் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 3953 அதிகரித்திருக்கிறது. அதிகபட்சமாக சென்னையில் 294 பேரும், செங்கல்பட்டில் 129 பேருக்கும் புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை மாநகராட்சியில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில்
சென்னையில் கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தொற்று பரவலை தடுக்க பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் பொதுமக்களை மாநகராட்சி கேட்டுக் கொண்டிருக்கிறது. 2வது தவணை தடுப்பூசி செலுத்தாமல் 12 லட்சம் பேர் இருப்பதாகவும் பூஸ்டர் தடுப்பூசி போடாத 60 வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் இணை நோய் உடையவர்களின் எண்ணிக்கை 5 லட்சமாக இருப்பதாகவும் மாநகராட்சி குறிப்பிட்டிருக்கிறது. எனவே உடனடியாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை போரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்திய அளவிலும் தமிழகத்திலும் பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொள்வதில் சுணக்கம் இருப்பதாக கூறினார். தனியார் மருத்துவமனைகளில் பணம் கொடுத்து பூஸ்டர் தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ள போதிலும் தமிழகத்தில் தனியார் மருத்துவமனைகளுடன் இணைந்து இலவசமாக பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் பணியை தொடங்க உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மீண்டும் அடுத்த மாதத்தில் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளதாகவும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். நானும் துறையின் செயலாளரும் கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து CSR பங்களிப்பை தனியார் மருத்துவமனைகளோடு ஒருங்கிணைத்து மிக விரைவில் ஒரு 10 நாட்களுக்குள் தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த பூஸ்டர் தடுப்பூசி இலவசமாக போட செய்கிற அளவுக்கான அந்த திட்டங்களை கொண்டு வர முயன்று கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் சென்னையில் ஏதாவது ஒரு பகுதியில் தனியார் மருத்துவமனைகளில் பூஸ்டர் தடுப்பூசி இலவச திட்டத்தை CSR பங்களிப்புடன் செய்யவிருக்கிறோம். இலங்கையில் அதிபரின் அதிகாரத்தை குறைக்கும் வகையிலான சட்ட திருத்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அதிபருக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் அரசியல் சாசன 21வது சட்ட திருத்தத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அந்நாட்டின் சுற்றுலா மற்றும் நிலத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். இது விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த சட்ட திருத்தத்தின்படி அதிபருக்கு அதிக அளவில் அதிகாரங்களை வழங்கும் 20A சட்டப்பிரிவு நீக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து முப்படைகளுக்கு தலைமை வகிப்பதை தவிர ஆளுமை தொடர்பான மற்ற முக்கிய அதிகாரங்கள் மற்றும் அமைச்சரவையை கையாள்வது ஆகியவை பிரதமருக்கு அளிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி இந்தியாவில் உள்ளதை போன்று அதிகாரம் குறைந்த அதிபராகவே இலங்கை அதிபரும் நீடிக்க உள்ளார். தொடர்ந்து அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.